ரரரரரி, 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 ரரா. இந்த இடம் முதல்ல கேட்ட மாத்திரத்தில் எனக்கு மண்டை குழம்பிருச்சுங்க. தனா தனான்னு இருக்குங்க. தமிழ்ல புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி சொற்கள் ரொம்ப குறைவு. நம்ம நிலா, தனா, ஒரு குறியில் ஒரு நெடில். ஆமா. நிலா, உலா, பழா, கணா, இப்படி கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா அது எல்லாமே போட்டு சலிச்சுட்டோம் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள. பாடல் சூழலுக்குள்ளேயே அது பொருந்தி வரணும். அதனால அது மட்டும் கொஞ்சம் மெனக்கிட்டு இருந்தது மைண்ட்ல. தொடர்ந்து வாசிச்சிட்டே இருக்கிறதுனால நம்முடைய தமிழ் புலவர்கள் எல்லாம் உள்ளே இருந்து எனக்கு எடுத்து எழுதி கொடுத்துருந்தாங்க. அதனால விடாம ஓடி, படாம ஆடி, நிலாவை மீறி, வினாவை சூடி, பராரி போல பித்தேரி வாடி. அது என்ன பித்தேரி? நம்ம தொடர்ந்து இந்த வாழ்க்கையை நம்மளை விரட்ட 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 நம்ம பராரியா சுத்திட்டு இருக்கும்போது நமக்குள்ள ஒரு பித்து நிலை உருவாகும் இல்லையா? ஒரு காணல் நீர் மாதிரி நாமளே மாறிடுவோம். எந்த திசையில போறேன்னு நமக்கு தெரியாது. மயங்குது எதிர்காலம்னு கண்ணதாசன் சொல்லுவார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு மயக்கத்திலேயே நம்ம இருப்போம். இந்த வாழ்க்கை கொடுத்த வாதையினால் வரக்கூடிய மயக்கம் அது. அதுதான் அந்த பித்தேரி அந்த இடத்துல. அதே அப்புறம் இந்த கொலாவி கூடி, தொலாவி தேடி, உன்னை இப்படிலாம் தேடி தேடி பார்த்துட்டு அனாதியை பார்த்துட்ட முடிவிலேயே உன்னை பார்க்குறேன்னு அந்த அம்மா சொல்ற மாதிரி அது கொண்டு வந்து ஸ்ட்ரக்சர் ஆனிச்சு. ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிர் வந்ததுங்க.